பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பிக் அப்டேட் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட் ஏதுன்றதை வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், அதே நான் வந்து ரிவீல் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த அன்பாக்சிங் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சேஃப்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. நம்ம நேராக வீடியோக்குள்ளே போனால் லெட்ஸ் கெட் இன் டுடேஸ் வீடியோ. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க போகலாம். இதுதான் வந்து அந்த பார்சல். அப்பா எல்லாம் வந்து செம்ம வெயிட்டு. இதுதான் வந்து பார்சல். ஏன்னா ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து கிளீன்சர் இதெல்லாம். இது ஆக்சுவலாக வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மோட்டோ வியரில் வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் வந்து வாங்கியிருந்தோம். நம்ம அவங்க ஷோரூம் போனப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 2-3 வேரியன்ட் பார்த்தேன். பட் எனக்கு பார்த்ததில் இந்த வேரியன்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி வந்து அந்த கலர் வந்து நான் கேட்டப்போ ஸ்டாக்கில் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொரியர் பண்ணிட்டாங்க கடைசியில். அந்த மாதிரி வந்து நிலைமை ஆயிடுச்சு. நான் வந்து ஆக்சுவலாக அன்றைக்கே வாங்கி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வர்றதுக்கு எனக்கு 2-3 நாள் ஆச்சு. இப்போ நம்ம அன்பாக்ஸும் பண்ண போகிறோம். வாங்க, நான் ஆல்ரெடி பிரித்தது நான் வந்து பிரிக்கிறேன். இப்போ பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இப்படி தான் வந்து இருக்குது. இதுதான் வந்து இப்படி தான் வந்து நமக்கு வந்துருந்துச்சு. ஒரு மேலே ஒரு அட்டைப்பெட்டி, அதுக்குள்ளே ஒரு அட்டைப்பெட்டி, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவர் ப்ளஸ் ஜாக்கெட். இப்போ நான் ஜாக்கெட் அது வெளியே எடுக்கிறேன். அவ்வளோதான், அட்டைப்பெட்டி எம்டி, வேறு எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ வியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ரைடிங் அண்ட் ரேசிங் கியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களோட வெப்சைட்டை வந்து கீழே கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டோட கவரு. ஜாக்கெட் வந்து இந்த பக்கம் இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். கவரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது, சும்மா இங்கே பிராண்டிங் மட்டும் தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மெயின் செக்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். நம்ம ரைடிங் ஜாக்கெட் வந்து காட்ட வேண்டிய தருணம். இப்போ நம்ம ஜாக்கெட் வந்து காட்ட போகிறோம். இன் 3, 2, 1. ஸோ இதுதான் வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட் மோட்டோ வியர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ வியரோட பிராண்டிங் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் மாஸ்டர்னு சொல்லிட்டு இந்த ஜாக்கெட்டோட நேமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து இங்கே வந்து செஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து தெர்மல் லைனர் இருக்குது. அப்படியே வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெயின் லைனர் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி காட்டினா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து செஸ்ட் ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஷோல்டருக்கு வந்து ஷோல்டர் ப்ரொடெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்போ ப்ரொடெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜாக்கெட்டோட பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டோ வியர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குலாம் அந்த ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஓப்பன் வந்து இருக்கும். இது வந்து எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரைட் போகும்போது வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து ரெயின் லைனர் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெயின் லைனர் வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது நீங்கள் கொண்டு போகிறீங்க, என்னது ஹைட்ரேஷன் பிளாடர் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, ஹைட்ரேஷன் பேக் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன் பேக் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக தான் இருக்குது. கை மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி வந்து ஜாக்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம கை இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க கஃப்பில். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா YKK ஜிப்பர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 ப்ரொடெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஜாக்கெட் போட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய ஃபர்ஸ்ட்டு அப்பீரன்ஸ். இந்த ஜாக்கெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 வருஷ கனவு இது. நம்ம ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு இது நான் வந்து பிக் அப்டேட் வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ வாங்க நம்ம அதையும் பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கோன்றது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 ப்ரொடெக்ஷன் வந்து ஷோல்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 எல்போ ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அட்ஜஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இங்கே ஒரு அட்ஜஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஜிப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து மோட்டோ வியரோட பிராண்டிங் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் லெவல் 1 ப்ரொடெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அதேமாதிரி சேம் நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நம்ம வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி வந்து பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பேக் சைடோட அப்பியரன்ஸு மோட்டோ வியர்ன்ற பிராண்டிங் இங்கே இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்பைன் ப்ரொடெக்டர் லெவல் 1 கொடுத்துருக்காங்க. நம்ம லெவல் 2 வேணும்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரைடிங் ஜாக்கெட். இனிமேல் நம்ம இதை போட்டு தான் இனிமேல் வந்து வண்டி ஓட்ட போகிறோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஜிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெயின் லைனர், அதாவது நம்ம இன்டர்னல் லைனரையும் நம்மளோட ஜாக்கெட்டையும் தனியாக வந்து பிரிக்கிறதுக்கான ஜிப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கீ ஹோல்டர் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, கீ ஹோல்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புழுக்கமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு ஜாக்கெட்லாம் போட்டு யூஸ் பண்ணதே கிடையாது. அதனால் வந்து கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது. அதுவே வந்து நம்ம ரைட் பண்ண வந்து பழகிடும் நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து இங்கே வந்து தெர்மல் லைனரி அதாவது ரெயின் லைனரி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது வந்து அவுட்டர் சைடு வந்து ரெயின் லைனர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து இன்னர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் லைனராக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து தனித்தனியாக இந்த ரெயின் லைனர் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு, அதாவது ரெயின் லைனர் தனியாக தெர்மல் லைனர் போகணும்னு சொல்லிட்டு தனியாகலாம் அவசியம் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ரைடிங் கியர் சொல்ல முடியாது, நம்மளோட செகண்ட் ரைடிங் கியர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி நம்ம வந்து க்ளவுஸ் வந்து வச்சுருந்தோம். பட் வந்து க்ளவுஸ் வந்து நம்மகிட்ட இன்னும் வந்து இருக்குது. நம்ம இன்னும் அதையும் வந்து அப்கிரேட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓவரால் கனவு. இது நம்ம வந்து 2 வருஷமாக வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்டு இருந்தோம். பட் வந்து இன்றைக்கி, அதாவது ஒரு லாஸ்ட் வீக் தான் வந்து இது வந்து நடந்துச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் திஸ். இப்போ வந்து கொஞ்சம் டோட்டலாக நான் சேஃப்டியாக வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ரைட் பண்ணும்போது வந்து இன்னும் நான் சேஃப்டியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது வந்து எந்த லெவலில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்றது மாதிரி அந்த ரைடில் தான் நம்மளால் வந்து செக் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரைட் ரிவ்யூ, இந்த ஜாக்கெட் போட்டு எப்படி ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குது, தெர்மல் லைனர் எப்படி இருக்குது, ரெயின் லைனர் வந்து எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து அடுத்து வேறு ஒரு வீடியோவில் வந்து தனியாக வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் மக்களே. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து அப்டேட் நான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருந்திருப்பேன். பட் அந்த அப்டேட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நிறைவேற்றியாச்சு. ஃபஸ்ட்டு ஹெல்மெட், இப்போ வந்து நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட். அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் வந்து வாங்கினதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விவிட் ஹெல்மெட் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்ஸார் விவிட் ஹெல்மெட்டோட ப்ரைம், அதாவது பேஸ் கலரே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான். அந்த க்ரீனையும் இந்த க்ரீனையும் நான் மேட்ச் பண்ணுன்றதுக்காக தான் வந்து இந்த கலர் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டு வாங்கியிருந்தேன் மோட்டோ வியர்கிட்ட. இவங்க வந்து இந்த கலர் என்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வாங்கின ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ் தான். நான் வந்து நார்மலாக வந்து டிஷர்ட் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணுறது எல் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து ஃபிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து லாக் ஆகிடுச்சு இந்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே அப்படின்னா. அதேமாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபிட்டாக வந்து லாக் ஆகிருக்கு. ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு எடுத்த மாதிரியே, அதாவது நமக்கு தச்ச மாதிரியே சொல்லிட்டு இருக்குது. அந்தளவு வந்து பர்ஃபெக்டான ஃபிட் இருக்குது. மோட்டோ வியரில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய ரேஞ்சில் வந்து ஜாக்கெட்ஸ்லாம் கிடைக்குது. நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500ன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். 3500 ஒரு 10,000 11,000 வரைக்கும் இந்த ஜாக்கெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஜாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 4,500 கிட்டே வந்து வந்துச்சு. நமக்கு டிஸ்கவுண்ட்டு அது இதுன்னு போக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாகவே வந்துச்சு. நான் வந்து ஆல்ரெடி வந்து அவங்கள்ட்ட போய் நான் வந்து பேசி இந்த மாதிரி எனக்கு இந்த ஜாக்கெட் வந்து எல்லாமே நான் கேட்டிருந்தேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் 2-3 யூடியூப் சேனல் வந்து இங்கே தான், அதாவது 2-3 யூடியூபர்ஸ் வந்து இதை தான் வந்து இந்த ஜாக்கெட் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. பட்ஜெட் செக்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா லெவல் 2 ப்ரொடக்ஷனோட இந்த ஜாக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ்லேயே வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு சீப்பாக வந்து கிடச்சிது. சீப்புனா அதான் ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது,
கொஞ்சம் நமக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடச்சிது. அதனால தான் நான் வந்து மோட்டோ வியர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். அதே மாதிரி வந்து அதர் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் பிபிஜியில் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். நேவிகேட்டர், எக்ஸ்ப்ளோரர் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் பட்ஜெட்டில் போக ஆரம்பிச்சது. அதே மாதிரி வந்து பட் ரெண்டுமே வந்து கம்ஃபர்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே லெவல் 2 தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ப்ரொடெக்டர் வந்து நம்ம தனியாக வாங்கணும். இது வந்து செஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பைன் ப்ரொடெக்ஷன் வந்து அதில் இருக்கும். பட் வந்து இதில் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. லெவல் 1 தான் கொடுத்துருக்காங்க. இதில் செஸ்ட் லெவல் 1, ஸ்பைன் லெவல் 1, ஷோல்டரும் அப்புறம் வந்து இந்த எல்போ வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 ப்ரொடெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி ஹாப்பி ஃபார் திஸ். நம்ம சேனலுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தடுத்து இன்னும் அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து என்ன பண்ணலான்றது வந்து தட்ஸ் இட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாக்கெட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் மோட்டோ வியரோட வெப்சைட் லிங்க்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து தரேன். நீங்கள் அங்கேயும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் வந்து கீழே போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஜாக்கெட்டை நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்டர்னலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் பேண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரைடிங் பேண்ட்டோட நம்ம வந்து ஜாக்கெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கனெக்டரும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு ப்ரைஸில் வந்து நம்ம கிடைக்கும்போது வந்து ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடு தான் நான் வந்து சொல்லுவேன். நம்ம ஒரு பிகினராக ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லெவல் 2 ப்ரொடெக்ஷனோட வாங்க நான் வேணான்னு சொல்லிட்டு சொல்லலை. பட் வந்து எனக்கு இந்த ஜாக்கெட் வந்து லெவல் 2 ப்ரொடெக்ஷனோட வந்துருக்கு. ஷோல்டர், எல்போ எல்லாமே வந்து வந்திருக்கு. செஸ்ட், ஸ்பைன் வந்து லெவல் 1 வந்திருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ப்ரொடெக்டர் வந்து எந்த ஜாக்கெட்லேயும் தருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வந்து வெளியே வேறு ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ நம்ம தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ரெயின் லைனர், தெர்மல் லைனரே வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரிலாம் வந்து ஒரு சில பிராண்ட் வந்து இருக்குது. பட் நான் அதை வந்து நான் சூஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஜாக்கெட்டோட காஸ்ட்டே வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோட்டோ வியர் வந்து சூஸ் பண்ணேன். மோட்டோ வியர் தான் வந்து தேங்க்ஸ் சொன்ன இந்த மாதிரி வந்துட்டு நான் கேட்டது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஜாக்கெட் வந்து இந்த கலரில் நான் கேட்டது வந்து உடனே வந்து 2 days வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி எனக்கு வந்து அனுப்புனாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா வியர் அண்ட் டியர் நமக்கு வந்து ஏதாவது இப்போ ஜாக்கெட் நம்ம ஆக்சிடென்ட்டாக இப்போ எங்கேயோ கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா இங்கே ஸ்டிச்சஸ்லாம் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சார்ஜஸ் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். அதேமாதிரி நம்ம வந்து மோட்டோ வியரில் வந்து கஸ்டமைசேஷனும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். பட் நான் எந்த கஸ்டமைசேஷனும் வந்து பண்ணலை. பட் இப்போதைக்கு அதுவும் பண்ணல. இன் ஃபியூச்சர் நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப வேறு ஏதாவது அப்டேட் பண்ணும்போது நம்ம போய் இந்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக அந்த ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.